பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே வளைகாப்புக்காக எல்லாருமே அவங்கவுங்க ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. சந்திரசேகர் கூட இங்கே நம்ம உஷா வளைகாப்புக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு வெளியில் கடத்தருக்கு போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணி கிளம்புறாரு. ஒரு பக்கம் இங்கே பொன்னிக்கிட்ட சக்தி தனக்கு பிடிச்ச ஒரு சேரீயை கொடுத்து, பொன்னி நீ கண்டிப்பாக வளைகாப்பில் இந்த சேரீயை தான் கட்டிக்கணும், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சேரீயை கொடுக்குறாரு. இதை பார்க்குற வெண்ணிலாவுக்கும் பிரீத்திக்கும் இங்கே செம ஆத்திரமாக இருக்குது. என்ன சக்தியும் பொன்னியும் பழகிறத பார்த்தா ஒன்றும் பிடிக்கலையே, சக்திக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி பொன்னி கஷாயம் போட்டு கொடுக்குறா. இங்கே பொன்னி கட்டிக்கிறதுக்கு சேரீ சக்தி எடுத்துன்னு கொடுக்குறான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொன்னியும் சக்தியும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு இங்கே பிரீத்திக்கும் வெண்ணிலாவுக்கும் பயம் வருது. இதை விடக்கூடாதுன்னு இவங்க ஒரு பக்கம் முடிவு பண்ணுறாங்க. நடக்க போகிற வளைகாப்பில் பொன்னிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவோம், அந்த பிரச்சனையை பெருசாக்கி முடிஞ்சால் இந்த வளைகாப்போட பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இங்கே வெண்ணிலா பிரீத்தியும் அதே மாதிரி தான் முடிவு பண்ணுறாங்க. ஏதாவது சுந்தரன்ட்ட சொல்லி இந்த பொன்னிக்கு இந்த வளைகாப்புலேயே ஒரு எண்டு கடை போட வேண்டியதான் அப்படின்னு இங்கே பிரீத்தி முடிவு பண்ணுறாங்க. பொன்னி நாம் வளைகாப்பில் இருந்தால் கண்டிப்பாக உஷாக்கா நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் நாம் இங்கே இல்லாமல் நாம் சவனன்னு கிளம்பி வெளியில் எங்கேயாவது போயிட வேண்டியதான், அதுதான் கரெக்டாக இருக்குன்னு இங்கே பொன்னி முடிவு பண்ணுறாங்க. இப்போ சொன்னால் மாமா கண்டிப்பாக விடமாட்டார், நாம் பொறுமையாக இருப்போம், நாளைக்கு ஃபங்க்ஷன் அன்றைக்கி காலையிலே கிளம்பி நாம் வெளியில் போயிடலான்னு இங்கே பொன்னியும் முடிவு பண்ணியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே பொன்னி நாம் வேலைக்கு போகலான்னு கிளம்பி போகிறாங்க. இங்கே அந்த கேப்பில் சுந்தரத்துக்கு ஃபோன் வருது. இது மாதிரி ஸ்வேதா தான் கால் பண்ணுறாங்க. ஏங்க பணம் கேட்டமே என்ன ஆச்சு, நீங்கள் பணமும் தர மாட்டீங்க, ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டீங்க, எங்கள் அண்ணன் வேறு உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கார், நீங்கள் இப்படி பண்ண எங்கள் அண்ணன் நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு ரொம்பவுமே கடுப்பாகிறாருங்க, தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் அண்ணன் கேட்குற பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஸ்வேதா பேசவும் இங்கே சுந்தரம் சொல்கிறாரு. ஸ்வேதா நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸ்வேதா, நான் வந்து தரமாட்டேன்னா சொன்னேன், நான் உன்னை ஏமாத்தோண்ணா ஸ்வேதா, நீ என் கூடியே இருக்கணும் தானே நான் ஆசைப்பட்றேன், அது உங்கள் அண்ணனுக்கு தான் புரியல, உனக்கு கூடவா ஸ்வேதா புரியல அப்படின்னு இங்கே பல மாதிரி சுந்தரம் பேசவும், சரிங்க இப்போ எங்கெங்க இருக்கீங்க, உங்களை நான் பார்க்கணுமேங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே சுந்தரமும் சரி ஸ்வேதா நம்ம எப்போதும் மீட் பண்ணுற காஃபி ஷாப்புக்கு வா நான் வரேன்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரம் 1,00,000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே சந்திரசேகரும் கடத்தருக்கு போயிட்டு உஷாவுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயத்த கிஃப்டாக வாங்கிக்கிட்டு வெளியில் வராரு. வெளியில் வரும்போது இங்கே சுந்தரம் கார் நிற்கிறத சந்திரசேகர் பார்க்குறாரு. என்ன நம்ம மாப்பிள்ளை கார் மாதிரி தெரியுது, அதுவும் இந்த இடத்துல நிற்குது சம்மந்தம் இல்லாமல், மாப்பிள்ளை ஒன்றும் கடைக்கு வந்த மாதிரி தெரியலையே, சரி ஓகே மாப்பிள்ளை இருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் அங்கேருந்து திரும்புகிறத நம்ம சுந்தரம் பார்த்துறாங்க. ஏன்னா சுந்தரம் ஸ்வேதாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்வேதா அப்போ தான் அங்கேருந்து வந்து காரில் ஏறின உடனே சுந்தரம் சந்திரசேகரை பார்த்ததும் மாமா வராரு, நாம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு சுந்தரம் காரை டக்குன்னு வேகமாக திருப்பிக்கிட்டு சந்திரசேகரை பார்க்காத மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு. இதை பார்க்குற சந்திரசேகர் என்ன மாப்பிள்ளை நம்மளை பார்த்துட்டு காரை இவ்வளோ வேகமாக திருப்பிட்டு போகிறாரு, உள்ளே யாரோ உட்காந்துற மாதிரி இருக்கு, யாராக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சந்திரசேகர் பக்கத்தில் இருக்க ஆட்டோவில் ஏறி அந்த காரை ஃபாலோ பண்ணி போங்கன்னு சொல்கிறாரு. இங்கே சுந்தரமும் ஒரு வழியாக நம்ம மாமாட்டம் தப்பிச்சிட்டோம், அவர் நல்லா நம்மளை பார்க்கலன்னு சொல்லிட்டு டவுனை விட்டு கொஞ்சம் ஒதுக்குமாக போயிட்டு காரை நிப்பாட்டி காரை விட்டு வெளில வராரு. வெளில வந்து ஸ்வேதாவை கூப்பிட்றாரு. ஸ்வேதா இங்கே வா ஸ்வேதா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நான் நிறைய பேர்கிட்ட பழகிறேன் இல்லைன்னு சொல்ல, எல்லாரையும் ஒரு லிமிட்டாக தான் வச்சுப்பேன், ஆனால் உங்ககிட்ட மட்டும்தான் நான் நெருங்கி பழகினேன், காரணம் நீ எப்போதும் என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதுக்காக தான், ஆனால் அது இப்படி வந்து பிரச்சனையில் முடியும்னு நான் நினைக்கல ஸ்வேதா, அதுக்காக நீ ஒன்றும் தப்பாக நினைக்காத, நான் அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிக்கும்போது ஸ்வேதா சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் ஓகேங்க, எனக்கு உங்களை பற்றி தெரியுங்க, ஆனால் எங்கள் அண்ணன் காசு கேட்டு பிரச்சனை பண்ணுறாரு, நீங்கள் தரலனா நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு நினச்சி உங்கள் வீட்டுக்கே வந்தாலும் வந்துடுவாருங்க, அதுதாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஸ்வேதா சொல்லவும், சரி ஸ்வேதா இந்தா அப்படின்னு சொல்லி அந்த 2,00,000 ரூபா பணத்தை எடுத்து ஸ்வேதாவுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஸ்வேதா இங்கே பாரு,
எனக்காக நீ அந்த குழந்தைய கலைச்சிரு ஸ்வேதா. நான் உன்னை கடைசி வரைக்கும் என் கூட வச்சு பார்த்துக்கிறேன். புரியுதா? இது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை ஸ்வேதா. நீயாச்சும் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்வேதாட்ட பல மாதிரி பேசி ஐஸை தூக்கி தலையில் வைக்கிறாரு. ஸ்வேதாவும் சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை சந்திரசேகர் பார்த்துட்டு ரொம்பவுமே கொந்தளிச்சு போயிடறாரு. என்ன இந்த ஆள் இப்படி இருக்கான்? இவனை நம்பி நம்ம பொண்ணு கிளம்பி கொடுத்துருக்கோம், நம்ம பிஸ்னஸ்லாம் பார்த்துக்க சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஆள் நல்லவ மாதிரி நடித்து இப்படி இந்த பொண்ணு கூட நெருங்கி பழகிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு பணம்லாம் கொடுக்குறானே, இதெல்லாம் சரியில்லையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே நம்ம சந்திரசேகர் திரு முடிச்சிட்ருக்காரு. போகிற போக்க பார்த்தா இந்த ஆள் நம்ம பொண்ணை சுத்தமாக ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. இவனுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும்னு சந்திரசேகர் யோசிக்கிறாரு. யோசித்து வீட்டுக்கும் போகிறாரு. வீட்டுக்கு போனதும் ரொம்ப அமைதியாக டல்லாக உட்காந்துருக்காரு. சக்தி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அப்பாவை பார்த்ததும் சக்திக்கு ஒரே டவுட்டு. என்ன அப்பா ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காரு, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு சக்தி கிட்டக்க போயிட்டு, அப்பா என்னப்பா ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, தழுந்து வலிக்குதா, பொன்னி டீ போட சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக பொன்னியும் அப்போ தான் வேலையை முடிச்சு வந்ததும் சந்திரசேகர்கிட்ட வந்து, மாமா டீ போடவா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. சக்தி ஒன்று, பொன்னி 2 பேருக்கும் சூடாக டீ போட்டு கொண்டு வா பொன்னி, அப்பாவுக்கு ஹெட்டாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லவும் பொன்னியும் போய் டீ போட்டு எடுத்து வராங்க. இங்கே சந்திரசேகர் அப்போ தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சக்தி, இது மாதிரி நான் அன்றைக்கி கடத்திட்டு போயிட்டு வரும்போது மாப்பிள்ளையை பார்த்தேன்டா. ஒரு பொண்ணு கூட காரில் ரொம்ப ஸ்பீடாக போனார். நானும் ஃபாலோ பண்ணி போய் பார்த்தேன். மாப்பிள்ளை அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக ஏதோ பேசினார். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கு காசுலாம் கொடுத்தாரா. எனக்கு என்னமோ மாப்பிள்ளை நம்ம பவானிக்கு துரோகம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் சக்தி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவும், சக்தி ஒன்று, என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா பார்த்தீங்களா, அது மாமா தானா அப்படின்னு கேட்கும்போது பொன்னியும் உள்ளே வந்துடுறாங்க. பொன்னியும் எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. பொன்னி சொல்கிறாங்க, மாமா இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ உங்களுக்கே எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக பேசி தான் மாமா ஆகணும். சுந்தரான இது மாதிரி பல பெண்கள் கூட ரொம்ப நெருக்கமாக பழக்கிறத நானே பார்த்துருக்கேன். பல காஃபி ஷாப், பல ஐஸ்கிரீம் பார்லர்னு அவர் பல பெண்கள் கூட சுற்றிக்கிட்டு தான் இருக்கார். இந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் மாமா. அதனால தான் சுந்தர் அண்ணன் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதில் ஆளாக இருக்கார். நீங்கள் ஏமாந்துட்டு தான் மாமா இருக்கீங்க. உங்களை அவர் ஏமாற்றிட்டு தான் இருக்கார். நீங்கள் அவருடைய ஃபோனையோ இல்லை அவரை ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவர் எத்தனை பொண்ணுங்கள்கிட்ட எப்படி எப்படிலாம் நெருங்கி பழகுறாருங்கன்னு உங்களுக்கே புரியுன்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து போயிடுறாங்க. போனதும் சந்திரசேகர் சக்தியை பார்த்து கேட்குறாரு, என்ன சக்தி நடக்குது இங்கே, இதெல்லாம் என்னடா, பவானி உன்னோட அக்காவுடைய வாழ்க்கை அவ்வளோதானடா அப்படின்னு சொல்லி இங்கே சந்திரசேகர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே சக்தி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. பொன்னி சொன்ன மாதிரி மட்டும் எல்லா விஷயமும் உண்மையாக இருக்கட்டும். கண்டிப்பாக நான் மாமாவை சும்மா விட மாட்டேன்ப்பா. சரியான பதிலடியை மாமாவுக்கு நான் கொடுத்தே தீருவேன்ப்பா அப்படின்னு சக்தி சொல்லவும், சக்தி நாம் இப்போது எது பண்ணாலுமே உங்கள் அக்காவோட வாழ்க்கையை யோசிச்சு பாடுறா. இங்கே பலியாக போகிறது உங்கள் அக்காவோட வாழ்க்கை தாண்டா அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுப்பா, அதுக்காக மாமா பண்ணுற எல்லா தப்பையும் நாம் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்தோம்னா அதனாலேயும் நம்ம அக்காவுடைய வாழ்க்கை கெட்டுதாப்பா போக போகுது. அதனால் இதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். மாமா யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா மாமாவை எப்படி திருத்தலாம், அக்காவோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்றலாங்கிறத நான் முடிவு பண்ணுறப்பா. அது வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு முடியட்டுப்பா. இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே இதுக்கெலாம் நான் ஒரு முடிவு கட்டுறப்பான்னு சொல்லி சக்தி சொல்கிறாரு. ஒரு வழியாக அப்போது சக்தி சுந்தரத்தை ஃபாலோ பண்ண போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. இது மூலயமா பொன்னியை பற்றின விஷயத்தையும் சக்தி கண்டுபிடிச்சி சுந்தரம் யாருங்கிறத இந்த குடும்பத்தை நிரூபித்தார்னா கண்டிப்பாக பொன்னியை பற்றின எல்லா விஷயமும் இந்த குடும்பத்துக்கு தெரிய வரும். அதனால் பொன்னியோட அருமையும் மகிமையும் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.